ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் ஆலிஸ் முன்ரோ எழுதின த பியர் கேம் ஓவர் த மவுண்டைன் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஆலிஸ் அண்ட் முன்ரோ இவங்க வந்து 10th July 1931 13 May 2024 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் கெனேடியன் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். 2013 லிட்ரேச்சருக்கு உண்டான நோபல் ப்ரைஸை ஆலிஸ் முன்ரோ வாங்கியிருக்காங்க. இவங்களுடைய ரைட்டிங் ஸ்டைல் என்ன அப்படின்னா ஃபார்வர்ட் நரேஷன் இருக்கும், அதே மாதிரி பேக்வேர்ட் நரேஷனும் இருக்கும். இதுதான் இவங்களுடைய ரைட்டிங் ஸ்டைலில் நிறையவே கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து ஷார்ட் ஸ்டோரி சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரி சைக்கிள் அப்படிங்கிறதே அந்த நரேட்டிவில் ஒரு பேட்டர்ன் மாதிரிங்க. இது வந்து கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரி தான். இதில் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்க நரேட்டிவ்ஸோடைய அந்த காம்போசிஷன், அந்த பேட்டர்ன் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கும். அண்ட் இவங்களுடைய நாவலுடைய செட்டிங் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நேட்டிவான ஹாரன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சவுத் வெஸ்டர்ன் ஆன்டாரியோவில் இருக்குது. ஸோ இதை தான் அவங்களுடைய ரைட்டிங்ஸுடைய செட்டிங்ஸாக இருக்கும். மெயினாக ஹியூமன் பீயிங்குடைய அவங்களுடைய லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதமாக ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப மெட்டிகுலஸாகவும் ப்ரோஸ் பேட்டர்னில் இவங்க எழுதியிருப்பாங்க. இவங்க வந்து 2009 மேன் புக்கர் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க, அதாவது அவங்க எழுதின ஒர்க்குக்காக. அப்புறம் 3 டைம் கனடாவுடைய கவர்னர் ஜென்ரல்ஸ் அவார்டு, ஃபிக்ஷனுக்கு உண்டான அவார்டு இவங்க வாங்கியிருக்காங்க. அண்ட் ரைட்டர்ஸ் ட்ரஸ்ட் ஆஃப் கனடா அப்படின்னு சொல்லிட்டு 1996 ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. இது போக நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. குறிப்பாக இவங்க எழுதின த ரன் அவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸ் புக் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன். ஸோ அது வந்து 2004 பப்ளிஷ் ஆகிருக்கு. அந்த ஒர்க்குக்கு இவங்க வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. சரி வாங்க இந்த என்னோட டைட்டில் த பியர் கேம் ஓவர் த மவுண்டைன் அப்படிங்கிற இந்த ஒர்க்கை பற்றி பார்த்துடலாம். இதனுடைய ஒன்லைன் சம்மரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்டர்லி மேனுடைய லைஃப் வந்து சொல்லப்பட்டிருக்கோம், ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ அவங்களுடைய லைஃப் வந்து அவங்களுடைய ஒய்ஃப்காக அவங்க எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். ஒன்லைன் சம்மரின்னு பார்த்திங்கன்னா சரி வாங்க இப்போ இந்த ஷார்ட் ஸ்டோரியோட மெயின் கேரக்டர்ஸ் பார்த்தலாம். கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர், ஆங்கிலோ சாக்சன் அண்ட் நார்டிக் லிட்ரேச்சர் சொல்லிக் கொடுக்குற ஒரு ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர். அண்ட் ஃபியானாவுடைய ஹஸ்பண்ட். இந்த ஃபியானா யாருன்னா கிராண்ட்டுடைய ஒய்ஃபு. இவங்க வந்து 70s இருக்கிற மாதிரி இந்த ஷார்ட் ஸ்டோரியில் காட்டுறாங்க. இவங்க வந்து டெமென்ஷியா அப்படிங்கிற ப்ராப்ளமால் சஃபர் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது அந்த ஞாபகம் வச்சுக்கிறது, அப்புறம் திங்க் பண்ணுற எபிலிட்டி, இது எல்லாமே கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது திங்கிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி. குறிப்பாக அவங்களோட டெய்லி லைஃப்பில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் கூட அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஏஜ் குரூப்பில் அவங்க இருக்கிறாங்கங்கிறது மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் ஆப்ரே மரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்களுடைய ரோல் என்னங்கிறத உங்களுக்கு நான் இந்த சம்மரி சொல்லும்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் ஒரு நர்ஸ் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க பேர் கிறிஸ்டி. அப்புறம் மித்த எல்லாம் குட்டி குட்டி கேரக்டர்ஸ் தான். ஜாக்வி ஆடம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிடில் ஏஜ் ஒரு உமன் கேரக்டர். அப்புறம் ஃபியானாவுடைய அப்பா, அப்புறம் நிறைய மைனஸ் கேரக்டர்ஸ் தான். ஃபியானாவுடைய அம்மா, அப்புறம் கிராண்ட்டுடைய மதர், அப்புறம் மிஸ்டர் ஃபாக்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுலர் ஃபார்மர். ஃபியானா அண்ட் கிராண்ட்டுடைய நெய்பர் அவங்க. அப்புறம் போரிஸ் அண்ட் நட்டாஷா அப்படின்னு சொல்லிட்டு ஃபியானாவுடைய பிலவட் ஒரு கேரக்டர் மாதிரி, மைனர் கேரக்டர் அவங்க எல்லாமே. சரி வாங்க இந்த ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஒர்க் எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, அந்த கிராண்ட் இருக்காங்க இல்லையா, ரிட்டையர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர். அவங்க வந்து அவங்களோட ஒய்ஃபை வந்து ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிறாங்கங்கிற மட்டும் தெரிய வருது. ஏன்னா அவங்க வந்து ஃபியானா வந்து அந்த டெமென்ஷியாவால் சஃபர் ஆகி வர்றாங்கங்கிறது தெரிய வருது. அவங்களோட மெமரி வந்து வருஷத்துக்கு வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப புவராகிற மாதிரி மட்டும் தெரியுது. ஏன்னா த பியர் கேம் ஓவர் த மவுண்டைன் அப்படிங்கிற இந்த ஒர்க் வந்து ஆலிஸ் முன்ரோவுடைய பாப்புலர் ஒர்க்கில் ரொம்ப முக்கியமான ஒர்க்குங்க. அந்த லவ், அந்த கான்செப்ட், இதெல்லாம் அதுதான் மேஜர் தீமாக அதில் இருக்கும். இது வந்து முதல்ல வந்து த நியூ யார்க்கர் அப்படிங்கிற இதில் தான் டிசம்பர் 1999 ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஆலிஸ் முன்ரோவுடைய ஹேட், ஃப்ரெண்ட்ஷிப், கோட்ஷிப், லவ்ஷிப், மேரேஜ் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனில் 2001 பப்ளிஷ் ஆகிருக்கு. இது வந்து இவங்களுடைய 10th கலெக்ஷன். இது மூவியாகவும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவே ஃப்ரம் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு 2006
இதே ஒர்க் வந்து மூவியாகவும் அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்குங்க. நேஷ்னல் புக் கிரிட்டிக் சர்க்கிள் அவார்ட் ஃபார் ஃபிக்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஃபைனலிஸ்ட்டாகவும் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இந்த பர்டிகுலர் ஒர்க் இருக்கு இல்லையா, இது வந்து எப்படி பிகின் ஆகிருக்குன்னா, அந்த ஃபியானாவும் அவங்களுடைய ஹஸ்பண்டான கிராண்ட்டும் ஃபியானாவுடைய லேட் பேரண்ட்ஸுடைய ஃபார்ம் ஹவுஸில் அவங்க வாழ்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ ஃபியானா வந்து அவர் வெல்த்தி பேரண்ட்ஸ்க்கு அவங்க பிறந்திருப்பாங்க, சரிதானா. பட் கிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் டவுன்லேருந்து வந்திருப்பார். அதே மாதிரி அவங்க அம்மா வந்து கிராண்டோடைய அம்மா வந்து ஒரு விடோ ரிசப்ஷனிஸ்ட்டு தான். இப்போது இதில் வந்து அவங்களுடைய டேஸ் நினச்சி பார்க்குற மாதிரி கட்டியிருப்பாங்க. அதாவது ஃபியானா தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க கிராண்ட்டை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மோரோவர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 50 இயர்ஸ் வாழ்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆலிஸ் முன்ரோவுடைய நரேஷன் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்கில் போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க, அப்போ ப்ரெசென்ட்டில் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ 50 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களுடைய திங்கிங், அவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணாங்க, ஃபியானா தான் ஃபஸ்ட்டு கிராண்ட் கிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணாங்கங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க. இப்போ 2 பேருமே 70s இருக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து ஃபியானாவுக்கு வந்து குறிப்பாக வந்து மெமரி லாஸ் மாதிரி இருக்குது, அதுக்குண்டான அறிகுறிகள் நல்லாவே தெரியுது அப்படிங்கிறாங்க. அண்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்கிற ஃபோன் நம்பர் ஞாபகம் இருக்குது. ஆனால் அவங்க வீட்டுக்கு எப்படி ரீச் ஆகணும், அது நடந்து போகணுமா இல்லை ட்ரைவ் பண்ணி தான் போகணுமா அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு மறந்து போயிடுது. அந்த மாதிரி சில சிம்டம்ஸ்லாம் ஃபியானாவுக்கு இருக்குது. ஸோ இவங்கள வந்து கிராண்ட் வந்து நல்லாவே பார்த்துக்கிறாரு. அண்ட் இதில் ஒரு நாள் ஃபியானாவும் கிராண்ட்டும் கிராசரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஷாப்பிங் போகும்போது ஃபியானா வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து காணாமல் போயிடுறாங்க. அது எங்கே போனாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரில. அப்புறம் வந்து அங்கே இருக்க போலீஸ்மேன் தான் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அதாவது ஒரு ரோட்டில் மிடில் அப்படி கிராஸ் பண்ணி போகிறாங்க. அதாவது அவங்களுக்கே தெரியுது அந்த போலீஸ்மேனுக்கு வந்து இவங்க வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால தான் இப்படி நடந்து போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாங்க. இப்போது கிளியராக ரீடர்ஸ்க்கும் என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த இன்சிடென்ட், ஏன்னா கிராசரி ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்த ஒருத்தங்க அந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து காணாமல் போயிட்டு எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது எல்லாருக்குமே தெரிய வருது ஃபியானாவுக்கு வந்து அந்த மெமரி லாஸ் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இதில் ஒரு ஜான்வரி மந்த் வருதுங்க. அப்போ வந்து கிராண்ட் வந்து ஃபியானா வந்து மெடாவ் லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது, ஒரு நர்சிங் ஹோம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு அவங்களுடைய மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகணுங்கிறதுக்காக அங்கே கிராண்ட் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அந்த மெடோவ் லேக் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த நர்சிங் ஹோம், அதில் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதாவது வந்து பார்க்குறதுக்கே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்னா, புது ரெசிடென்ட்ஸ் யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்கள பார்க்குறதுக்கு வர்ற விசிட்டர்ஸ் 30 டேஸ்க்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதாவது புதுசாக யாராவது அந்த பிளேஸ்க்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க யாரும் வரக்கூடாது. இப்படி ஏதாவது வந்தாங்க, அவங்கள வந்து யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுற ட்ரீட்மெண்ட் கேன்சல் பண்ணி அவங்கள வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோடய அனுப்பி வச்சுருவாங்க. இதுதான் அந்த மெடோவ் லேக்கோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதாவது கிராண்ட் வந்து ஃபியானாவோடைய மென்டல் இம்ப்ரூவ்மெண்ட்காக, ஏன்னா அவங்க ஆல்ரெடி 70s இருக்காங்க, அவங்களுடைய மென்டல் இம்ப்ரூவ்மெண்ட்காக அந்த மெடோவ் லேக்கில் கொண்டு போய் விட்டுருப்பாங்க. பட் அதில் கொடுத்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவங்க இப்போ ஃபியானா விட்டுட்டாங்க அப்படின்னாப்புல கிராண்ட் எப்போ பார்க்கணும், அந்த மாதிரி நியூ ரெசிடென்ட் யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா அந்த விசிட்டர்ஸ் வந்து ஒரு 30 டேஸ்க்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய கான்செப்டை. இப்போது கிராண்ட்டுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அவங்கள இழந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதாவது 50 இயர்ஸ் அவங்க லைஃப்பை லீட் பண்ணிட்டாங்க ஒன்று போல் சேர்ந்து. ஆனால் இப்போ தான் முதல்ல தன்னுடைய ஒய்ஃப் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ரொம்ப நர்வஸாக இருக்கிறாங்க. எவ்ரிடே ஃபோன் பண்ணி அதே நர்ஸ் கிறிஸ்டின்னு ஒரு நர்ஸ், அவங்க தான் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்புறம் அவங்களுடைய அந்த கிறிஸ்டி வந்து இவங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது மூலிமா கிராண்ட்க்கு என்ன விஷயம்லாம் தெரிய வருது ஃபியானா பற்றி அப்படின்னா, அந்த பிளேஸில், அந்த மெடோவ் லேக் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கும் பொழுது ஃபியானா வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு கோல்டு இருந்தது, அவங்க டிவி பார்க்குறாங்க, அப்புறம் அவங்க லைஃப்லாம் நினச்சி ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. இப்போது இப்படி கேட்டாலும் ஒரு பர்டிகுலர் நைட், அதாவது ஃபர்ஸ்ட் நைட் கிராண்ட் வந்து ஃபியானோவோட இல்லாமல் தனியாக இருந்த அந்த ஒரு பர்டிகுலர் நைட் வந்து அவங்க திங்க் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க மைண்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து போகுது. அதாவது அவங்க காலேஜில் அவங்க டீச் பண்ண விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அப்புறம் இவங்க வந்து ஒரு ஜாக்வி ஆடம் அப்படிங்கிற ஒரு விமனோட இவங்க ஃபிசிக்கலாகவே இருந்ததை அதை பற்றி திங்க் பண்ண நினைக்கிறாங்க, அதை நினச்சி பார்க்குறாங்க. அண்ட் நிறைய விஷயம் அவங்க மைண்டில் வந்து ஓடுதுங்க. இப்போது
ஸோ இப்போ கிராண்ட் வந்து தனியாக இருக்கும் பொழுது அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்களை அவங்க நினச்சி பார்க்குறாங்க. ஏன்னா ஃபியானாவை விட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்க இருக்காங்கங்கிறது தெரிய வருது. அதில் ஒரு நைட் என்னெல்லாம் திங்க் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு கலீக்கிட்ட அவங்க ஒரு லெட்டர் காட்டினதாகவும், அவங்க ஒரு ஒரு கேர்ள் கிட்ட இருந்து அந்த லெட்டர் வந்ததாகவும், அந்த கேர்ள் வந்து ஆல்ரெடி அந்த கேர்ள் கிட்ட தான் இவங்க அஃபேரில் இருந்த ஒரு விஷயமும், அதாவது நான் வந்து சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டின ஒரு மொமெண்ட்டு, ஒரு லெட்டர் கலீக்கிட்ட ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல், அது மூலிமா அந்த ரிலேஷன்ஷிப்பே நான் முடிவுக்கு வந்தேன், ரிலேஷன்ஷிப்பே வேண்டான்னு நான் நினச்சேன் அப்படிங்கிற ஒரு திங்க் பண்ணி, அதாவது அவங்க பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க திங்க் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் இது வந்து ட்ரீமில் நடந்த ஒரு விஷயம், அவங்களுக்கு ட்ரீம். ஆனால் திரும்ப கிராண்ட் வந்து முழிச்சு பார்க்கும்பொழுது அந்த ட்ரீம் எல்லாம் திங்க் பண்ணி பார்க்குறாங்க. ஐயோ, ட்ரீமில் சில விஷயம் வந்ததே அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்பொழுது அந்த அஃபேர், அவங்களோட யங் டேஸில் ஒரு கேர்ளோட அஃபேர் இருந்த ஒரு விஷயம் உண்மை, அந்த லெட்டர் கொடுத்ததெல்லாம் உண்மை தான். அப்புறம் கலீக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, ஒரு கலீக்கிட்ட அந்த லெட்டரை காட்டினேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்ததில்லை, அது மட்டும் கிடையாது, ரியலாக அது நடந்ததில்லை அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் பட் இந்த விஷயம் வந்து நடந்ததுக்கப்புறம் கிராண்ட் வந்து எப்படி தன்னுடைய கலீக் மூலயமா ஒதுக்கி வைக்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கப்புறம் தான் ஃபியானா கூட ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஃபியானாவுடைய லைஃப்பை ப்ராமிஸ் பண்ணி அவங்க கூட லைஃப்பை கண்டினியூ பண்ணதாகவும் நினச்சி பார்க்குறாங்க. அண்ட் ரெண்டு பேருமே ஃபியானாவுடைய ஃபாதருடைய ஃபார்ம் ஹவுஸ்க்கு அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜில் போய் அங்கே வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்ததையும் நினச்சி பார்க்குறாங்க. ஸோ ஒரு இன்சிடென்ட் தப்பாக நடந்ததுக்கப்புறம் கூட நான் வந்து ஃபியானா கூட தான் லைஃப்பை லீட் பண்ணுவேன் அப்படின்னு நான் முடிவெடுத்த விஷயத்தை அவங்க நினச்சி பார்க்குறாங்க ஃபியானா இல்லாத ஒரு மொமெண்ட்டில். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க மந்தில் வந்து போகுதுங்க கிராண்டோடைய மைண்டில். ஸோ கிராண்ட் வந்து இப்போ மந்த் எண்ட் ஆயிடுச்சு, இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் ஃபியானாவை விசிட் பண்ணேன். ஏன்னா அந்த பிளேஸோடைய ரூல் என்ன அப்படின்னா 30 டேஸ்க்கு யாரும் வந்து மீட் பண்ணக்கூடாது, அப்படி மீட்டில் வந்தாங்கன்னா கூட்டு போயிடணும்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அவன் வந்து ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக இப்போது 30 டேஸ் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க டிசைட் பண்ணியிருந்தாங்க. அந்த 50 இயர்ஸில் பார்க்கவே இல்லை, இப்போ தான் போய் திரும்ப மீட் பண்ண போகிறாங்க ஃபியானாவை. ஸோ இப்போது ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறார். அதாவது ஒரு புது லைஃப்பை லீட் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு புது லவரை மீட் பண்ண போனால் எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் இப்போ அவர் போகிறாரு. ஸோ இப்போ அவங்கள பார்க்குறதுக்காக எக்ஸ்பென்சிவ் ஃப்ளவர் பொக்கே வாங்கிட்டு போகிறாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த நர்ஸ் கிட்டேயே சொல்கிறாங்க ஓகே சரி ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்து கிராண்ட்டை வந்து ஃபியானாவுடைய ரூம்க்கு அனுப்பும்பொழுது அங்கே ஃபியானா இல்லைங்கிறது தெரிய வருது. இப்போது கிறிஸ்டி வந்து அவங்கள அந்த கம்யூனல் ஏரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குங்க அந்த 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 ஹாஸ்பிட்டல்லே. ஸோ அந்த இடம் கூப்பிட்டு போகும்பொழுது அங்கே கிராண்ட் வந்து ஃபியானாவை பார்க்குறாங்க. அவங்க ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னென்னா இப்போ வந்து அவங்க வெயிட் போட்டாச்சு, அவங்க லாங் ஹேர் இருந்ததெல்லாம் கட் பண்ணியாச்சு, இப்போ அவங்களுடைய அப்பியரன்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம கிராண்ட் ஃபீல் பண்ணுறாங்க. அந்த பிளேஸில் ஃபியானா வந்து ஒரு டேபிளில் உட்காந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு பர்சன் கூட விளையாண்டுட்டு இருக்க மாதிரி தெரியுது, சரிதானே. இப்போது கிராண்ட் அந்த பிளேஸ்க்கு போகும்பொழுது இவங்க ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்க பக்கத்தில் இருந்த அந்த ஃபியானா பக்கத்தில் இருந்தது யாருன்னா ஆப்ரே அப்படிங்கிறவங்க. அவங்களும் அந்த மெடோ லேக்கில் டெம்பரரியாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ஒய்ஃப் வந்து வெக்கேஷன் போயிருக்கிறதுனால ஆப்ரே வந்து அங்கே வந்திருக்காருங்கிறது மட்டும் தெரிய வருது. இப்போ கிராண்ட் வந்து கிறிஸ்டி கிட்ட என்ன இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலேஷன்ஷிப் என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிறிஸ்டி அதை அக்ரி பண்ணலை. முதல்வர் அவங்க சொல்கிறாங்க இவங்க வந்து வந்ததுனால இங்கே வந்து இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிட்டாங்கிற மட்டும் தெரியுது. அதான் அவங்க அடிக்கடி வந்ததுனால க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போது நம்ம ஃபியானா வந்து ஆப்ரே கூட க்ளோஸாக இருக்காங்கிறது மட்டும் தெரிய வருது. ரெண்டு பேரும் கார்ட்ஸ் விளையாடுறாங்க, அவங்களுடைய கான்வர்சேஷன் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் அந்த பிளேஸ் எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்தே சுற்றி வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணுறாங்க. இப்போது நம்ம கிராண்ட் வந்து திங்க் பண்ணி பார்க்குறாரு எப்படின்னா, அவர் வந்து தன்னுடைய ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர் ஆனவர் இல்லையா, ஆங்கிலோ சாக்சன் அண்ட் நார்டிக் லிட்ரேச்சர் டீச் பண்ணுறவர். இப்போ ஒரு மேரிட் விமன் அவங்களுடைய ஸ்கூல் டேஸ் லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணுறாங்க. அப்படி திங்க் பண்ணும் பொழுது ஒரு விமன், அவங்களோட நேம் வந்து ஜாக்வி ஆடம்ஸ், அவங்களுக்கு வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் லவர் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதாவது இந்த நம்ம கிராண்ட்டுடைய ஃபர்ஸ்ட் லவர் ஜாக்வி ஆடம்ஸ், அந்த விஷயத்த நினச்சி பார்க்குறாங்க. ஒரு ஏன்னா அவங்க காலேஜ் டேஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த யங் கேர்ள்ஸ்லாம் அந்த யூனிவர்சிட்டி அட்டன் பண்ணுற ஒரு மொமெண்ட்டில் நிறைய ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் எதிர்பார்த்த ஒரு பீரியட் அப்படிங்கிறதையும் அவங்க ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்குறாரு கிராண்ட் வந்து. இதெல்லாம் யூனிவர்சிட்டியில் நடந்தது. அப்புறம் நிறைய அந்த இவங்க யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது அவங்க கூட இருந்த ஒன் ஆஃப் த விமன் ஜாக்வி ஆடம், அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த ஸ்கேண்டல்ஸ், அந்த ரூமர்ஸ், அந்த யூனிவர்சிட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனது, இதெல்லாமே நடந்த ஒரு விஷயத்தை அவங்க நினச்சி பார்க்குறாங்க. சரி, இது ஒரு பக்கம் நடந்து பார்க்குது. இப்போ கிராண்ட் அகெயின் மெடோ லேக்குக்கு ஃபியானாவை பார்க்க வர்றாங்க. இப்போது அதில் என்ன விஷயம் நடக்குது, நெக்ஸ்ட் டைம் வர்றாருங்க கிராண்ட்டை.
அப்போது ஃபியானா வந்து ரொம்ப விரக்தியாக இருக்கிற மாதிரி தெரிய வருது. ஏன்னா ஆப்ரேவுடைய ஒய்ஃப் திரும்ப வந்துட்டாங்கங்கிறதும் தெரியுது. அவங்க வெக்கேஷன் முடிஞ்சு வந்தாச்சு. ஃப்ளாரிடா போனவங்க. ஸோ இப்போது அங்கே ஆப்ரே இல்லைங்கிறதும் தெரிய வருது. ஸோ கிறிஸ்டி வந்து கிராண்ட் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆப்ரே இங்கேருந்து போனதை வந்து ஃபியானாவால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதனால் அவங்க வந்து சாப்பிடல, தூங்கலை, அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போது நர்சஸ் இங்கே இருக்கிற நர்சஸ் எல்லாமே ஃபியானா கிட்ட வந்து நாங்கள் பேச நினச்சா கூட அவங்க வந்து அதை ஒத்துக்க மனசு அவங்களுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும். ஸோ கிராண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆப்ரேவுடைய ஒய்ஃபான மரியன் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஸோ கிராண்ட் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஆப்ரேயோடைய ஒய்ஃபான மரியன் கிட்ட போயிட்டு தன்னுடைய ஒய்ஃப் வந்து ஃபியானா வந்து ரொம்ப டிஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, அதனால் ஆப்ரேயும் ஃபியானாவும் மீட் பண்ணுற மாதிரி நம்ம பேச வைக்கலாம். ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி அவங்க ஆல்ரெடி அந்த டிமென்ஷியாவால் சஃபராக இருந்தவங்க தான். பட் இங்கே பிளேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களுடைய அதாவது மெடோ லேக் வரும்பொழுது கொஞ்சம் அவங்க வந்து ஃபிசிக்கலி எமோஷ்னலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ ஆப்ரே அங்கே இல்லாதது ரொம்ப அவங்கள வருத்தத்தில் உள்ளாக்குது இல்லையா? அதனால் மரியன் கிட்ட போயிட்டு ஆப்ரேயோடைய ஒய்ஃபான மரியன் கிட்ட பேசி எப்படியாவது அவங்கள வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. பேச வைக்கலாம், தன்னோட ஒய்ஃபுடைய பழைய நினைவுகளை கொண்டு வர வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. பட் மரியன் வந்து அதுக்கு ரெடியாக இல்லை. ஏன் இவங்க இப்படிலாம் நினைக்கிறாங்க, இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இதை கேட்டோடனே கிராண்ட்க்கு வந்து ரொம்ப சேடாக ஃபீல் ஆகி, அதாவது நம்ம சொல்லி கூட்டு வந்துடலான்னு நினச்சோம் ஆப்ரேவை, ஆனால் அவங்க ஒய்ஃப் ஒத்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேடாக அவங்க வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 2 வாய்ஸ் மெயில்ஸ் வந்து வருது. அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னா, டான்ஸ்க்கு இன்வைட் பண்ணுற மாதிரி, சரி தானே, ஒரு சிங்கிள் டான்ஸ்க்கு இன்வைட் பண்ணுற மாதிரி அந்த வாய்ஸ் மெயில்ஸ் இருக்குது. இவங்க மரியனை மீட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? மரியன் வந்து ஒரு பாயிண்டில் அவங்க மனசு மாறி ஆப்ரே அண்ட் ஃபியானா வந்து மீட் பண்ணுற மாதிரிலாம் அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. அதனால் மரியன் வந்து அகெயின் கூப்பிட்டு இப்போ இந்த ஒரு நெக்ஸ்ட்டு வாய்ஸ் மெயில் அவங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க கால் பண்ணும்போது இந்த காலை வந்து இவர் மிஸ் பண்ணியிருப்பாருங்க. யார் மரியன் ஃபோன் பண்ணும்பொழுது நம்ம கிராண்ட் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, இவங்களும் திரும்ப ஓகே நான் இந்த விஷயத்த சொல்ல நினைக்கிறதுக்காக மிஸ் பண்ணியிருப்பாங்க. உடனே ஆப்ரேயோடைய ஒய்ஃபான மரியனுக்கு திரும்ப நம்ம கிராண்ட் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இது கொஞ்ச நாள் கழித்து முடிஞ்சிருது. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது கிராண்ட் ஒரு பாயிண்டில் ஃபியானாவை மீட் பண்ணுறதுக்காக மெடோ லேக் போகும் பொழுது இப்போ வந்து ஆப்ரேயை அகெயின் நம்ம கிராண்ட் கூட்டு போகும்போது ஃபியானாவுக்கு வந்து ஆப்ரே யாருன்னே சுத்தமாக தெரில, மறந்து போச்சு. ஆனால் கிராண்ட்டை ஞாபகம் இருக்குது, சரி தானே. மோரோவர் கிராண்ட் கிட்ட என்னை மெடோ லேக்லேயே விட்டுட்டு போகாமல் என்னை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி, அதை நீங்கள் விட்டுருவீங்களோன்னு நான் நினச்சி வருத்தப்பட்டேன், என்னை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது கிராண்ட் வந்து இனிமே உன்னை நான் எங்கேயும் விட போகிறதில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க நம்ம ஆலிஸ் முன்ரோ. அதாவது த பியர் கேம் ஓவர் த மவுண்டைன் அப்படின்னா, அந்த டிமென்ஷியா ப்ராப்ளமில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மெமரி லாஸ் இருக்குது அப்படின்னா, அந்த 50 இயர்ஸ் லைஃப்பை லீட் பண்ணாங்க 2 பேரும், நம்ம கிராண்ட்டும் ஃபியானாவும். அப்போ திடீர்னு சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க மறந்து அவங்க லைஃப்பில் வேறு மாதிரி நடக்க நினச்சாலும் அந்த பழைய நினைவுகள் வந்து அவங்கள வந்து திரும்ப அவங்களோட லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ண வைக்கிற மாதிரி தான் ஆலிஸ் முன்ரோ வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இதான் த பியர் கேம் ஓவர் த மவுண்டைன் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி. இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காம பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் போடுறோம் நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.